வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதித்து கொண்டே வரும் நம்மளுடைய மேச ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே 12 ராசிகளுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்குங்க. அதே போல தாங்க மேசம், சிம்மம், தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றாட நெருப்பின் குணங்கள் இருக்கும். மேச ராசிக்காரர் எப்போதுமே ஒரு விசேஷமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ராசி. மேலுமே இந்த மேச ராசியில் பிறந்தவங்ககிட்ட நட்பு கொண்டாலே பலவிதமான புதிய அனுபவங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். இந்த ராசிக்காரருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்குது, ஆனால் அது அவங்களோட சோம்பேறித்தனத்தினால தான் வீணாகுது. மேலுமே இவங்க பார்த்திங்களா, மேச ராசிக்கார அன்பர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகத்தான் இருக்கும். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பாங்க. மேச ராசிக்காரர்கள் பார்த்திங்களா எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனையும் சரிங்க, சவால்களையும் சரிங்க, தைரியமாக இவங்க கையாளுவாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. மேலுமே மற்ற ராசிக்காரர்கள் இந்த மேச ராசியில் நம்ம பிறந்திருக்கலாமோ அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ராசி. வரலாற்று சொன்னபடி செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. மேச ராசினர் செவ்வாயை ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரைக்குமே தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் போராடுவாங்க. பிரச்சனை அப்படின்னு வந்தவங்கள கண்டிப்பாக இவங்க காப்பாற்றுவாங்க. மேலுமே மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே மிகவும் மன உறுதியானவங்க, ரொம்ப சுயமரியாதை உடையவங்க. மேலுமே அவங்க எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யும் தயங்குவதில்லை. மேச ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம். மேலுமே அவங்க தங்களை நேசிப்பது போலவே அடுத்தவங்களையும் அதிக அளவு நேசிக்கக்கூடிய நண்பர்கள். மேச ராசிக்காரர் போட்டி அப்படின்னு வந்துட்டால் முதல்ல நிற்பாங்க. எவ்வளவு கடினமான போட்டியாக இருந்தாலும் சரிங்க, அதில் இருந்து எப்போதுமே பின்வாங்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்களா, அவங்ககிட்ட போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த தொழில், உத்தியோகம், குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதற்கு உண்டான பரிகாரங்களையும் முழுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியான பலன்களும் இவங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7 வரைக்குமே இவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்குமா, உங்களோட பலம் மற்றும் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் முழுமையாக பார்க்கலாம். மேசராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சற்று மந்தமான பலன்களானது கிடைக்கிறதுக்கு போகுது. சில இடங்களில் வேலை போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்களா வேலை கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா சில சிரமங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலை மாற்றம், சம்பள உயர்வு பற்றிய பேச்சு கூட ஏற்படலாம். வியாபாரத்தில் நிதானமான ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு இருக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இந்த டைமில் ஈடுபடலாம். மேலுமே குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பார்த்திங்களா போராட்டமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். பதவி மாற்றம், இடமாறுதல் எல்லாமே பற்றிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு தள்ளி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பணவரவு பற்றாக்குறையானது உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த கவனமாக நீங்கள் திட்டம் போட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்களால் பல பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை தேடுவதிலும் சேமிப்பதிலும் கூட ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ரொம்பவும் அக்கறையும் காட்ட வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமை எல்லாமே வெளிப்படுத்தி சாதனைகளையுமே புரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமாக நீங்கள் நிதானமாக புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாம் தைரியமாக. மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி பற்றிங்களா சற்று பாதகமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. சூரியன் 5ல் இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்.
எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, பணவரவு செலவுகளில் அலட்சியம் காட்டக்கூடாது. அவசரப்பட்டு யாருக்குமே உத்தரவாதமும் அளிக்க வேண்டாம். இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரர் தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துக்குமாகவே நீங்கள் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தினமுமே நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, ராசிக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இது விபரீத யோகமாக செயல்பட்டு எதிர்பாராத நல்ல ஒரு விஷயங்களை கூட உங்களுக்கு பெற்றுத்தர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் போட்டிகளானது குறையும். 5ஆம் அதிபதி புதனோடு இணைந்து ஆட்சி பெற்றிருப்பதும் ராசிக்கு பாகிஸ்தானத்தை குரு பார்ப்பதுமே அற்புதமான ஒரு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். சனி ராகு இணைவு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த லாபமே கூட உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே சுகஸ்தானத்தில் தனபாக்கிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட்டு துறையில் சிறப்பாக நடைபெறும். மேலுமே ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றமுமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. மேலுமே மேச ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, 5ல் கேது அமர்ந்திருக்கிறாரு. சிந்தனையில் தெளிவு தேவை. எப்போவுமே எதையாவது யோசிச்சுட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனையை ஒரு நிலைப்படுத்தி தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுடைய மனது பார்த்திங்களா வேறு சிந்தனைக்கு போகாமல் ஒரே மைண்டில் இருக்கும். கூடவே புதன் இருக்கிறதுனால புத்தி கலக்கி அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுத்துவிடும் அபாயமும் இருக்குது. தவறான ஒரு தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளுமே கூட வர வாய்ப்பு இருக்குது. ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் தவறாமல் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும். மேசராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்றத்தையுமே கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது, சூரியன், புதன் எல்லாமே சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சொத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனைகளை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குருவினால் செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தடைப்பட்ட வேலையுமே கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். சனி ஞாயிறில் ரொம்ப விழிப்புணர்வு அவசியமான ஒரு காலகட்டமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உறவினர்கள் ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களோட நிலையானது உயரும். பொருளுமே சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் செவ்வாயினால் எதிர்ப்பு மறையும். போட்டிகள் அனைத்துமே விலகும். உத்தியோகத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும். ஞாயிறு திங்களில் நிதானமாக நீங்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுத்த ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு முடியும். மேலுமே அதில் வெற்றியுமே கிடைக்கும். செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குருவோட பார்வையினால் திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே பல நாள் கனவு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நனவாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மேஷம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்போதுமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.
நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு, ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் முடிந்த வரைக்குமே முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி இந்த மாதிரியான விரத நாட்களில் நீங்கள் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து மகிழ்ச்சியாக எப்போதுமே இருக்கலாம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.